அபிஜித் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நட்சத்திரமாக உள்ளது. அபிஜித் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வானில் தோன்றும். இது ஒரு சுப நட்சத்திரமாக கருதப்படுவதால் அந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும் என்று நம்பப்படுகிறது. அபிஜித் நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களுக்கு பிறகு வரும் 28வது நட்சத்திரமாகும். பண்டைய ஜோதிட சாஸ்திரத்தில் 28 நட்சத்திரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றில் ஒன்றுதான் அபிஜித். இவை பெரும்பாலும் பகல் 12 முதல் 12:30 மணி வரை, சிலர் 11:45 முதல் 12:30 வரை உள்ள நேரத்தை அபிஜித் முகூர்த்தம் என்பார்கள். இது மகர ராசியில் அமைந்துள்ளது. உத்திராடத்தின் கடைசி பாதத்தையும் திருவோணத்தின் முதல் பாதத்தையும் உள்ளடக்கியது. இது கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு என்கிறது மகாபாரதம். மகாபாரதத்தில் குருசேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரத்தை குறித்து தரும்படி துச்சாதனனை அனுப்ப, ஜோதிடத்தில் வல்லவனான சகாதேவன் உண்மையை மறைக்காமல் அவர்களுக்கு வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்தார். இதை கண்ட கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதால் வானில் இருந்து அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறகில் மறைத்து வைத்துக் கொண்டதாகவும், மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போனார்கள் என்றும் மகாபாரதம் கூறுகிறது. பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதன் இடத்தில் வைக்குமாறு வேண்ட, கிருஷ்ண பகவான் அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருளியதாகவும் கூறப்படுகிறது. அபிஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தோன்றுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் தோன்றக்கூடிய இந்த நட்சத்திரத்தின் நேரத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்களை செய்வது நல்லது.